ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு எப்படி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாழைத்தண்டு வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் பொரியல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி அதை செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு எடுத்துகிட்டு மேலே வந்து இப்படி தான் இருக்கும் தண்டு. அதில் கத்தியில் அங்கங்கே லைன் போட்டுட்டு உரித்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். மேலே இருக்கிற மட்டை எல்லாம் உள்ள வெள்ளையாக தெரியுது இல்லைங்களா, அதுதான் மட்டும்தான் வாழைத்தண்டு. அதை மட்டும்தான் சமைக்கணும், சாப்பிடணும். இதெல்லாம் வந்து டஸ்ட்பினில் தான் போட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் தண்டு. இந்த தண்டு வந்து ஃபஸ்ட்டு அடியும் மேலேயும் 2 சைடு கருப்பாக இருக்குது இல்லைங்களா, இது வாங்கிட்டு வந்து 2-3 டேஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். அடியும் இது வந்து கட் பண்ணி தூரமாக போட்டுடணும். அதுக்கப்புறம் தண்டை நிற்க வச்சு மேலே இருந்து இந்த மேலே வழவழன்னு இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனை வந்து இது மாதிரி எடுத்துடணும். கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது வந்துடும், ஒரு லேயர் மாதிரி வந்துடும். ரொம்ப கட் பண்ணக்கூடாது, லைட்டாக வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணால் அந்த லேயர் போயிடும். அவ்வளோதான், வாழைத்தண்டு இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணணும். ரவுண்டாக கட் பண்ணணும், அப்போ தான் நார் வரும். அதை கத்தியில் வந்து வரும் பாருங்கள், அது மாதிரி தான் வரும் நார். இந்த தண்டில் வந்து நார் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நார் இது வரல. ஒரு சில தண்டு வந்து நிறைய வரும். இப்போ நம்ம பொரியல் பண்ணுறோன்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம். சாம்பார் பண்ணோன்னா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வாழைத்தண்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எப்பயும் தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லை மோரில் வைக்கணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் வாழைத்தண்டு. இதுக்கு நம்ம இன்றைக்கி பொடியை அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்காக கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு, பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு நம்ம இன்றைக்கி இந்த பொடி எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் வதக்கி செய்ய போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி செய்ய போகிறோம். வெறும் கடாயில் வறுத்து பொடி செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு வறுத்து செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே இன்றைக்கி வந்து எண்ணெய் போட்டு அதில் வறுத்து செய்ய போகிறோம். நல்லா வறுப்பட்டோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கணும். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு சாப்பிடும்போது அங்கங்கே கிடைக்கும், அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக வேக வைக்கணும். இதுக்கு தண்ணி விட தேவையில்லை, வாழைத்தண்டுலேருந்தே தண்ணி விடும். ஸோ இது வந்து தண்ணி விடக்கூடாது. நம்ம அப்படியே வெந்துடும் அதுவே. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா மூடி வேக வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும் இந்த பொரியல், ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ சூடாக சாதத்தில் இந்த வாழைத்தண்டு பொரியல் போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெனு வந்து சுட சுட சாதம், வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் ரசம் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக.